இந்த நிலத்தில் இதுவரை அரசு என்பது பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புவாதமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் 2009ற்கு பிறகு நாம் தமிழர் என்கின்ற அரசியல் கட்சி இந்த மண்ணிலே களமாடிய பிறகு தமிழ் பெருநிலத்தினுடைய அரசியல் என்பது இனமானம் காக்கின்ற போராட்டமாக மாற்றி நிறுத்தி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. பெருமைக்குரிய உறவுகளே, இந்த மண்ணில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கின்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு துணிவும் திராணியமும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு கட்சி இருக்கும் என்றால் இந்த நிலத்தில் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. வேறு யாருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ இந்த மண்ணில் தைரியமும் கிடையாது, அதற்கான துணிவும் கிடையாது என்பதை இந்த மேடையில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருட்டு திராவிடர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகின்றார்கள். திமுக அதிமுக என்கின்ற கட்சி சமூக நீதியை பற்றி பேசுகின்றது. அன்புக்குரிய உறவுகளே, உங்களிடத்திலே நான் ஒன்றை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய கட்சிக்குள் சமூக நீதி இருக்கின்றதா என்பதை இந்த திருட்டு திராவிட அயோக்கியர்கள் ஒரு முறை தங்களை மறுபரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம். எங்கே இருக்கிறது இந்த நேரத்திலே சமூக நீதி? சமூக நீதி என்றால் என்ன அர்த்தம் என்று திமுக காரர்களுக்கு தெரியுமா? எது சமூக நீதி? இந்த மண்ணிலே அனைவரும் சமம், எல்லா உரிமைகளும் எல்லா வடிவங்களும் எல்லா உழைப்புகளும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அப்படி இருக்கின்றதா? இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியிலே சமூக நீதி எங்கே இருக்கின்றது? சமூக நீதி இதை பற்றி பேசுவதற்கு இந்த நிலத்திலே ஒரு கட்சி இருக்கின்றதா? மதத்தை வைத்து பிளப்புவாத அரசியல் செய்கின்ற பிஜேபி, நாம் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே யார் இந்து என்பதற்கு சரியான விளக்கம் கொடுப்பதற்கு யாராவது இருக்கின்றார்களா? இந்த நிலத்தில் பெரும் வழிபாட்டு சமயமாக இருக்கிறது சைவமும் வைணவமும். இந்த சைவ வைணவங்களை ஒட்டுமொத்தமாக இந்து என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள் அடைக்கின்றார்கள். அப்படி என்றால் சாய்பாபா வழிபாடும் இந்து முறை வழிபாடு தானா? ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நேரத்தில் சாய்பாபா யார் என்று யாருக்காவது தெரியுமா? ஆனா இன்னைக்கு வீடுதோறும் சாய்பாபா இல்லாத வீடு கிடையாது. எங்க போனார்? வள்ளலார் எங்க போனார்? அகத்தியர் எங்க போனார்? 18 சித்தர்கள் எங்கே போனார்கள்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அனைத்து அறிவியலையும் மருத்துவத்தையும் கொடுத்த 18 சித்தர்களுடைய வழிபாட்டு முறை அளிக்கப்பட்டதற்கான பின்னணி என்ன? இந்த சாய்பாபாவுடைய வழிபாடு, வள்ளலாருடைய வழிபாடு. வள்ளலார் சாதி மதம் கடந்து அனைவரையும் சமமாக நேசித்தாரே, அந்த மாண்பு அந்த வழிபாட்டு முறை எங்கே வருது? திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எதிர்த்து ஐயா வைகுண்டர் அவர்கள் தனி ஒரு சமயத்தை நிறுவினாரே, அந்த வைகுண்டருடைய ஐயா வைகுண்டருடைய வழிபாட்டு முறை எங்கே போனது உறவுகளே? இப்போ நான் இந்து என்றால் எப்படி இந்து? எப்படி இந்து உறவுகளே? இங்க பாருங்க, பெரியநாயகர் கோயில். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த ஆத்துக்கரை ஓட இருக்கக்கூடிய பெரியநாயகர் கோயில அந்த கோயில் வழிபாடு செய்து அந்த கோயிலை கட்டி அமைத்து பாதுகாத்தது நம் முப்பாட்டன். அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்தது யாரு? பிராமின். அந்த கோயிலுக்கு முன்னால கரெக்ட சாமியுடைய தலைவாசலுக்கு முன்னால பெரியவா படம் போட்டு, பெரியவாவுக்கு காஞ்சி பெரியவாவுக்கும் பெரிய நாயகத்துக்கு என்ன தொடர்பு உறவு? என்ன தொடர்பு? வழிபாட்டு முறை பண்பாட்டு முறை மீட்டெடுக்கப்படவில்லை என்றால் இந்த நேரத்தில் நம் இனத்தினுடைய விடுதலை சாத்தியமல்ல என்பதை கூறிக்கொண்டு பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.